தமிழக வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாதவர்கள் யாருன்னு பார்த்தாக்கா சேர சோழ பாண்டியர்கள். இவர்களைப் போலவே இன்னொரு சாம்ராஜ்யமும் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கி இருந்திருக்கு. அவர்கள் யார் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த சாம்ராஜ்யம்ன்ற வார்த்தை தமிழ்ச்சொல் கிடையாது, இது ஒரு வடச்சொல். இந்த மாதிரி நம்ம தினமும் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் நிறைய வடச்சொல் கலந்துருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராஜவம்சத்தினர் தான். அது மட்டும் கிடையாது, தமிழர்களுடைய சிற்பக்கலையை பற்றி நம்ம இனிக்கும் வியந்து பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி தமிழர்களுடைய சிற்பக்கலைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்றினவர்களும் இந்த ராஜவம்சத்தினர் தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ராஜவம்சத்தினர் சிறந்திருந்திருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம ராஜராஜர் சோழர், சேரன் செங்குட்டவன், அதுக்கடுத்து நெடுஞ்செழிய பாண்டியன், இந்த மாதிரி சொல்லலாம். இப்படி இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நல்லாட்சியை பண்ணியிருக்கிறவங்களும் இந்த ராஜவம்சத்தினர்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க யாருன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அரசர்கள் வரலாறுன்னு பேசும்பொழுது பெரிதும் கவனிக்கப்படாத அரசர்கள் யாருன்னு பார்த்தாக்கா அது பல்லவர்கள் தான். பல்லவர்களுடைய காலகட்டம் கிபி 250 575 வரைக்கும் இருக்கு. இவர்களுடைய காலகட்டம் 3 பிரிக்கப்படுது: முற்காலம், இடைக்காலம், பிற்காலம். முற்கால பல்லவர்கள் பிராகிருத மொழியும், இடைக்கால பல்லவர்கள் சமஸ்கிருதத்தையும், பிற்கால பல்லவர்கள் கிருந்த தமிழையும் பட்டயங்களையும் பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க. பட்டயம்ன்றது செப்பேடுகள்னு சொல்லலாம். செப்பேடுனா இப்போ இருக்கிற நிலப்பத்திரம் தான் நம்ம அப்பா செப்பேடுகள்னு குறிப்பிடுறாங்க. இப்போது முற்கால பல்லவர்கள் அப்படின்றவங்க யார்? தமிழகத்திற்கு வடக்கே சாதவாகனான்னு ஒரு பேரரசு இருந்ததாகவும் அதுக்கு கீழே சிற்றரசர்களாக பல்லவர்கள் இருந்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. கிபி 225 சாதவாகன ஆட்சி வீழ்ச்சி பெற்ற பிறகு சுய ஆட்சியாக காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு பல்லவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பல்லவர்கள் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி சாளுக்கியர்கள் வாதாபியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்றது நம்ம போக போக பார்க்கலாம். இப்போது இந்த காஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிய ஆரம்பித்த பல்லவர்கள் அவர்களுடைய ஆட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கியிருக்காங்க. இப்போ முற்கால பல்லவர்கள் யார் யார், அவங்கள குறிப்பிடத்தக்கவங்க யாருன்றதை இப்போ பார்க்கலாம். சிம்மவர்மன், சிவஸ்கந்தவர்மன், விஷ்ணுகோபன், இவங்கெல்லாம் முற்கால பல்லவர்கள்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் முதல்ல பல்லவர்களுடைய ஆட்சி விரிவாக்கம் செஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சிவஸ்கந்தவர்மனும் சொல்கிறாங்க. வடக்கே கிருஷ்ண நதியிலிருந்து தெற்கே தென்பொன்னை வரைக்கும் பல்லவர்களுடைய ஆட்சி விரிவடைஞ்சிருக்கு. இவர்களுக்கு அடுத்து இடைக்கால பல்லவர்கள்னு யார் யாருன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா குமாரவிஷ்ணு, ஸ்கந்தவர்மன், வீரவர்மன், 2ஆம் ஸ்கந்தவர்மன், சிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், பரமேஸ்வரவர்மன். சிம்ம விஷ்ணுவை மகா பல்லவர்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த கலப்பிரியர்களை அடக்கி பின் சோழர்களுடைய போராடி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் சேரரையும் இலங்கை வேந்தனையும் புறம் கண்டிருக்காரு. இவருக்கு அடுத்து மகேந்திர பல்லவர். மகேந்திர பல்லவருக்கு விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்கு. தென்னிந்திய வரலாற்றில் பல்லவர்கள் இன்றைக்கும் கலை, கல்வி, சிற்பம், சித்திரம், இசைன்னு முதலியவற்றில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் மகேந்திர பல்லவர். இவருடைய காலத்தில் தான் திருநாவுக்கரசர் இருந்ததாகவும் அவருடைய துணை கொண்டு இவர் சைவ சமயத்தை தழுவியதாகவும் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. மகேந்திரவர்மனை தொடர்ந்து நரசிம்மவர்மன் மற்றும் பிற்கால பல்லவர்களை பற்றின குறிப்புகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.